இது மங்களூர் பார்ட்டில் தேர்ட் வீடியோ. இது வந்து சூரத்கல் பீச்னு ஒரு பீச் இருக்குது, அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் இப்போ போக போகிறோம். இதுமாரி ஒரு வண்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்தமாரி ஜாலியாக எங்கே வேணால் நம்ம இஷ்டத்துக்கு சுற்றலாம். இது ஒரு நல்லா இருக்குது. மீன் பிடிப்பாங்க, அலையில் வந்து மீன் வரும், பெருமீன்லாம். ஓ 6:15 ஆயிடுச்சு. 6:15 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சூரியன் மறையில பாருங்க. அப்படியே இந்த ஒரு சீனரி அப்படியே ஃபாரின் பீச், லிட்டரலாக ஃபாரின் பீச் மாரி தான் இருக்கு கைஸ். பாருங்க அப்படியே 3 பேர் நல்லா உட்காந்துருக்கோம். சன்செட் அங்கே தெரிஞ்சா, சன்செட் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது கைஸ். மத்தி, இது மட்டன் சுக்கா. கைஸ் உங்க ரிவ்யூ, இந்த கடைக்கு ரிவ்யூ வர்த்தா. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வாங்கன்னு கேளுங்கண்ணா. ஹே கைஸ் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது மங்களூர் பார்ட்டில் தேர்ட் வீடியோ. இது வந்து சூரத்கல் பீச்னு ஒரு பீச் இருக்குது, அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் இப்போ போக போகிறோம். இன்னொரு பீச்சும் இருக்குது, அது கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். வாங்க போகலாம். நம்ம பைக் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரெண்டும் ரெடி ஆகிட்டாருன்னு நான் மரியாதையாக சொல்கிறேன். அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, 2 பைக்கையும் போக போகிறோம். சாரி, ஸ்கூட்டரு போக போகிறோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாம். லுக்கு சூப்பர் ப்ரோ. படமே சொல்கிறேன்னு தெரியுது. ஏய் நைஸ் ப்ரோ. அப்படி சொன்னாதான் என்ன மெதுவாக கூப்பிட்டு போவீங்க, இல்லைன்னா வேகமாக ஓட்டுவீங்களே. ஏறவா? என்னது மேப்? அந்த இதுதான் போ, நம்ம வந்தோம்ல அந்த வழியா போ. டைமா 5:20ண்ணா. போகலாம். இது நேரம், ஏன்னா இங்கே இருக்குது, இந்த பக்கம் போகணும் லைட் ஹவுஸ்க்கு. இங்கே வந்துருச்சு பாருங்க, இதுதான் பீச், சூரத்கல் பீச். நம்ம இப்போ அந்த லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு தேட போகிறோம். பார்ப்போம் லைட் ஹவுஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது. இதுக்குள்ளே விடு, இல்லைண்ணா வண்டியை நிறுத்திட்டு. ஆஹா, வண்டி போக முடியாது போல். விடு இதுக்கு பார்க் பண்ண முடியாது போல். எங்கேயா ஓரமாக தான் நிறுத்திட்டு போகணும். பார்ப்போம். நல்லா இருக்குது, ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வேணாம் விடலாமா? அதில் போயிடுமா? இல்லை இந்த சந்தில் எங்கேயாவது இருக்கும். அடுத்து நல்லா இருக்குது, எல்லா இடமும் சூப்பராக இருக்குல்ல. இங்கே பச்சை பசேன்னு தென்னை மரம் இங்கேயும் இருக்கா? அது வளைஞ்சு இருந்துச்சு அந்த பீச்சில். ஐயோ, அந்த இது இல்லை இதெல்லாம் விடாது. ரோடு இப்படி தான் இருக்குது, அதுக்காக மங்களூர் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையான ரோடு, அதில் அந்த பசுமையான காடு, அதில் ஒரு தார் ரோட்டில் தாரு. பாருங்க, இதுமாரி ஒரு வண்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்தமாரி ஜாலியாக எங்கே வேணால் நம்ம இஷ்டத்துக்கு சுற்றலாம். இது ஒரு நல்லா இருக்குது. நான் கூட டிரைவிங் ஓ என்ன மாரி ஆள் எதுவும் இது பண்ண முடியாது. ஆனால் எல்லாம் டேஞ்சர்னு தான் போட்டிருப்பாங்க. என்ன மாரி ஆள் யாரும் வண்டி இந்தமாரி எடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஃப்ரெண்டுகள்கிட்ட இருந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாரி நீங்களும் ஒரு இதோட வாங்க. இங்க பாருங்க, இந்த மாரி தான் நானும் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இங்க எதுக்கு பீச் ஆப்போசிட்ல. ஓகே, ஓட்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமையா? உனக்கு இருக்காது? எனக்கு வந்து இந்த லைசன்ஸ் இருக்கு, கடலுக்கு போற லைசன்ஸ். எனக்கு கடலுக்கு போற லைசன்ஸ் இருக்கு கைஸ். அது என் நண்பன் பதிவு பண்ண சொல்றான். எல்லா கார் அப்படியே மெதுவாக வந்துகிட்டு இருக்குது.
வாவ்னு இருக்கு இங்க வண்டி ஓட்டிட்டு போறது. இங்க வீடெல்லாம் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. இதுவும் கிராமங்கள் தான். இது வந்து நார்த் ஆஃப் மேங்களூர்ல இருக்குது. அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. இது கூட லக்ஸரி பீச் ஹவுஸ். ஆமா, பார்க்கிங் இருக்கு, அதுல பார்க் போகுமா? இல்லைன்னா ஆனா இங்க லைட் ஹவுஸை காணாமே. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, போயிட்டு வருவோம். லைட் ஹவுஸ் அங்க இருக்குதியா? லைட் ஹவுஸ் அதுல போய் பார்த்துட்டு வருவோம். லைட் ஹவுஸ் கிட்ட பார்க் பண்ணிட்டு போலாம். லைட் ஹவுஸ் கிட்ட பார்க் பண்ணிட்டு போலாம். லைட் ஹவுஸ் கிட்ட போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்க போறோம். கடல் ரொம்ப உச்சமா இருக்கு. ஏன் இப்படி சுத்துது தெரியல, பாப்போம். வாங்க கைஸ், கேரளா மாரி ஒரு ஸ்பாட் கேட்டீங்கல்ல, நல்லா அதே மாதிரியே வீடுகள்லாம் பாருங்க, அருமையா. அடுத்து ஒரு தார் வராங்க, தார் 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 சூப்பரா வந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க, கல்லு பாறைகள். நம்ம ஆஸ்திரேலியால பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு பீச் வருது, பார்ப்போம். ஆனா லைட் ஹவுஸ் தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுல ஒரு கிணறு இருக்கு இந்த இடத்துக்குள்ள. அதான் அங்கதான் போறோம். எடுத்துட்டு போகுமா? இதோ இங்கேயும் இருக்கு. இங்க ஒரு பாறை இருக்கு, இதுல போய் போட்டோ எடுப்போமா? எங்க? ஓகே, அப்படியே நடந்து போவோம். இங்க பாருங்க, எங்கேயே நிறுத்துறியாயா? இதுக்குள்ள விட முடியாதா? விட முடியாது. ஓரமா போய் பார்க் பண்ண. இங்க பார்க் பண்ணுவோமா? சரி, அங்க ஏதாவது பார்க்கிங் இருக்கா பாரு. ஓரமா வா. பாருங்க guys, இந்த பீச் சன்செட் அங்க நடக்க போகுது. சன்செட், மங்களூர் ஸ்பெஷல் சன்செட். மழை வந்தாலும் வரும், அது பாத்துக்கலாம். மழை வந்தா வந்துரு போகுது. எப்படியோ வந்தாச்சு இல்ல, அப்படியே இது மேல ஏற்றி விட முடியுமா? என்ன நீ மட்டும் போயிட்டே இருக்க, பார்க்கிங் இல்லைன்னு போறியா? எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. நம்மளும் இங்க பார்க் பண்றோம். ஃபிஷ்லாம் பண்றாங்க, ஃபிஷிங் பண்றாங்க. வாவ், நைஸ் பிக்சர். அவ்வளோதான், இங்கே பார்க் பண்ணியாச்சு. சாரி, கார் பார்க்குன்றேன், பைக்கை பார்க் பண்ணியாச்சு. காரில் ஒரு நாள் வரலாம், பைக்கை பார்க் பண்ணியாச்சு. எங்கே இருக்கு? ஒரு வழியாக 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த சூரத்கல் பீச் வந்து அடைஞ்சாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? நல்லா ஒரு லென்த்தியான ஸ்ட்ரெச்சு ஓட்டிட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. என்ன ரொம்ப பொறுமையாக வந்தது எனக்கு பிடிக்கல. பொறுமையாக வந்தது பிடிக்கல? நான் எப்போவுமே எல்லாரையும் பொறுமையாக ஓட்ட சொல்லுவேன், அதனால் பொறுமையாக வந்தால் நல்லது தானே, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இங்கே பாருங்கள், நாங்கள் தேடி வந்த லைட் ஹவுஸ் வந்து அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே இருக்குதுங்களா? அதான் அந்த லைட் ஹவுஸு. நம்ம போவோம், அங்கேயும் போவோம். இப்போது நம்ம இங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். வாங்க போகலாம். இதுதான் என்ட்ரி, நம்ம என்ட்ரி. நம்ம பைக்கை போட்டு அந்த என்ட்ரி அடைச்சாச்சு. வாங்க. ஏய், ஹெல்மெட்டை கையில் எடு. அது அதில் போட்டு லாக் பண்ணலாம்ல, பிமல் பண்ணுவான்ல, தெரியுமா? அதை சீட்டை ஓப்பன் பண்ண நான் சொல்கிறேன். சீட்டை ஓப்பன் பண்ணு, அந்த டேகை அது இதை அடுத்து இந்த பக்கம் போடு. இதில் ஏதோ ஒன்று வச்சுருப்பானே அவன், இப்படி வச்சு தான் போட்டான். அவ்வளோதான். இதை அறுத்து எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. எப்படி எங்கள் டெக்னாலஜி நல்லா இருக்கா? அவ்வளோதான். நம்ம போவோம், போயிட்டு பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். வாங்க. எல்லாரும் இங்கே ஃபிஷிங்லாம் பண்ணுறாங்க பாருங்க. என்னது லைட்டிங் நல்லா வருதுடா. வாங்க, பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்லாம் காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து எடுங்க. வாங்க போகலாம். ஃபிஷிங் பண்ணுறாங்க பாருங்க, ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஓகே
இங்க பாருங்க சன் வந்து இங்க இருக்குது, சூரியன் இங்க இருக்குது. இது அப்படியே செட் ஆகும், நல்லா இருக்கும். மேகம் எதுவும் இல்லை இப்போதைக்கு, மழை வர மாதிரி இல்லை. நாங்க வரையில மழை வந்துச்சு, அது அந்த மேகத்தினால வந்த மழை. அது அப்படியே சவுத் சைடு போயிட்டே இருக்குது, நார்த்லேருந்து சவுத் மூவ் ஆகி போகுது. இங்க பாருங்க நல்ல ஒரு அலை. இங்க ரீல் எடுக்கலான்றாங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னா வந்து நீங்களே பார்க்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ குப்பையாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை போடுறத தவிர்த்துருங்க. குட் நியூஸ், குட் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்மளும் அதை கடைப்பிடிப்போம். யாரும் குப்பை போடக்கூடாது. இங்க பாருங்க குப்பை எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி குப்பை போடாம நம்ம எங்க போறோமோ அந்த பீச்சோட அழகை கெடுக்குது அது வந்து. ஆமாம், அதனால இப்போ காற்று என்ன பண்ண போறோம்னா எல்லா குப்பையும் பொறுக்க போறாரு. இப்போ ஆமாம், காற்று முடிஞ்சா பொறுக்கிற ஒரு ஒரு அது என்னமோ அந்த ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும்ல, அவங்கள்ட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம வீடியோ மூலிமா அவங்களுக்கு தெரியட்டும், அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஹெல்ப் ஏதாவது பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கல் இருக்குதா, இங்கே இருக்கிற இந்த கல் அதேமாரி அந்த பக்கம் அங்கேயும் இருக்குது அந்த இதுக்கிட்ட, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ போத் ஆஃப் த இதையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இங்கே. மீன் பிடிப்பாங்க, அலையில் வந்து மீன் வரும், பெருமீன்லாம். அலை வருது பாருங்க, அலை வருது பாருங்க. அப்படியே வந்து அந்த இதில் கல்லில் அடிக்கிறது நம்ம அந்த சிட்னியில் பார்த்தோம்ல ஒரு இடத்துல, அதே மாதிரியே இருக்குது. ஹெரிகாங்னு ஒரு இடத்துல நம்ம காட்டியிருப்போம், கல்லில் வந்து அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் அங்கே இன்னும் ரஃபாக இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம ஆட்கள் இது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குது. நம்ம அப்படியே மூவ் பண்ணி அந்த பக்கம் போகலாம். ஒரே இடத்துல ஸ்டக்கான மாதிரி இருக்குது. பீச் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இதுதான் ஹோல் பீச். நீங்கள் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோ ஷூட்க்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. இந்த இடத்துல போய் நிற்கலாம். அப்புறம் அங்கே போகலாம், அந்த லைட் ஹவுஸ் பக்கம் போகலாம். அந்த பக்கம் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே எப்படி சுத்தமாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். நல்லா இருக்கா ஃபோட்டோவுக்கு? இங்க பாருங்க, இங்க போற வழி இப்ப நம்ம அந்த இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா தூண்டிலா இருக்குது. இந்த மாரி தூண்டில போட்டுட்டு அவங்க மாட்டு இது பண்றாங்க. இங்க பாருங்க, இங்கேயும் தூண்டில் இருக்கு. போற வழி ஃபுல்லா தூண்டில் போட்டிருக்காங்க, மீன் மாட்டிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு. நல்லா இருக்குதுல்ல. நம்ம அப்படியே அந்த லைட் ஹவுஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். சன்செட் நல்லா இருக்குல்ல, சன்செட் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் கவர் பண்ணுறோம் ஃபுல்லாக உங்களுக்கு. நம்ம ஊர் கடலில் சன்ரைஸ் தான் பார்ப்போம், இங்கே வந்து சன்செட் பார்க்குறோம். நல்லா 3 பேர் நல்லா நடந்து போயிட்டுருக்குறோம் பாருங்க. கைஸ், இந்த கிளாஸ் போயிட்டுருக்குது. சன்செட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பெல்ட் அடிப்பாங்கள்ல, குட்டியார் அடிக்கிற கிளாஸ் போகுது. பாறையில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க மேலே. சன்செட்டு இருட்டிகிட்டே இருக்குது. மணி வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. 6:15 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சூரியன் மறையில பாருங்கள். இதே நம்ம ஊர்னா 6:15 6:30க்கெலாம் சூரியன் இதாயிரும். ஏன்னா அங்கே வந்து நம்ம அந்த பக்கம் இருக்கிறோம், நம்ம வந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கிறோம். இது வந்து மேற்கு கடற்கரை. அங்கேயும் பாருங்கள் பாறைலாம் அங்கே வர இருக்குது. நம்ம எப்படி கன்னியாகுமரியில் இருக்கும்ல திருவள்ளுவர் சிலை கிட்ட, அந்த மாதிரி பாறைகள் வந்து ஃபுல்லாக உள்ள வர இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு சன்ரைஸ் லேட்டாக இருக்கும்ல. எப்படி? அப்படின்னா நம்மளுக்கு சன்ரைஸ் லேட்டாக இருக்கணும்ல. ஆமாம், சன்ரைஸ் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும், அவங்களுக்கு வந்து இங்கே லேட்டாக இருக்கும். மேற்கு கடற்கரையில் சன்ரைஸ் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஓ, பியூட்டிஃபுல் ஏரியா. அந்த லைட் ஹவுஸ்க்கு எப்படி போகிறதுன்னு கேட்டு போகணும். சரி சரி गाइस, சன்செட் ஆக போகுது गाइस. இங்க பாருங்க, இந்த சீன் என்ன வச்சு எடுக்க போறானா? காட்றா அந்த சீனை. டேய் காட் गाइस, இந்த சீன் என்ன வச்சு ரீல் எடுக்க போறாங்க. பாப்போம் எப்படி வருதுன்னு. யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. வாங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ, எக்ஸசைஸ் வந்துறீங்களா?
என் வானம் நீயே நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன். சன்செட் ஆகுறது மேகத்தில் மறைஞ்சிருச்சு கைஸ். எங்கள் நண்பர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். உங்களுக்காக ஒரு ஷூட் எடுத்து காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்க, அப்படியே இந்த ஒரு சீனரி அப்படியே ஃபாரின் பீச், லிட்டரலாக ஃபாரின் பீச் மாரி தான் இருக்குது. சன் அப்படியே செட் ஆகிட்டு இருக்குது. மேகம் வந்து அந்த இடத்துல கரெக்டாக இந்த நேரம் வந்து மறைச்சிருச்சு. நல்லா ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் பெல்ட் அடிக்கிறாங்க பாருங்க. அவங்களாம் விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சன்செட் ஆகிறத பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு மாலை நேரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு வரோம் கைஸ். பாருங்க, அப்படியே 3 பேர் நல்லா உட்காந்துருக்கோம். சன்செட் அங்கே தெரிஞ்சா சன்செட் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் இழுக்குது. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இடம் நல்லா இருக்குல்ல? கால் பண்ண கொடுத்தேன். இடம் நல்லா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப நாள் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஒரு ஃபீலை வந்து இப்போ நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், கம்மி பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக. லாங் ஜேர்னி, பெங்களூர்லேருந்து மங்களூர் வந்து யூஸ்வலாக நம்ம பாண்டிச்சேரி அங்கேயும் கிடைக்கும். இருந்தாலும் இது ஒரு புது இடம் இல்லை, அங்கெல்லாம் எப்பவும் போகிற இடம் தான். இது புது இடம். தோணும் அங்கே போனால் அவருக்கு சரக்கு அடிக்க தோணும். அப்படிலாம் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. அந்த பக்கம்லாம் போக மாட்டேன். நம்பாதீங்களா? அவரெல்லாம் நம்பாதீங்க. என் நண்பன் என் கூட 10 வருஷமா இருக்கான். அவனை கேளுங்க. ஆமா, 2016 இருக்கு தம்பி. இப்ப 2026. யாரும் நம்பிடாதீங்க. நம்பினால் நம்புங்கள், ஆனா நம்ப கூடாது. நம்ம பசங்க அப்படிதான் சும்மா சொல்லுவாங்க. என்னை பார்த்தா அப்படியே இருக்குது. எவ்வளவு உத்தமனான பையன். நல்லா இருக்கு. நல்லா ஜாலியாக உட்காந்து அப்படியே பண்ண பேசிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரூமுக்கு போகலாம். இருக்கும் அப்படியே. ஒரு பாட்டு நல்லா நம்ம ரசிகர்களுக்காக பாடி எல்லாம் பாட முடியாது. அவ்வளோதானா? பாதி பாட்டு தான் பாடுவீங்க. பாட்டு தெரியாது. மாப்பிள்ள கலைவாணன், நீங்க ஏதாவது பாட்டு இருந்தா பாடுங்களேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர் லூஸ் பண்ணிடுறாங்க. சப்ஸ்கிரைபர்லாம் லூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நட்பு தான் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணீங்களா? அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். கைஸ் இங்க பாருங்க, மணியை பாருங்க. மணி எத்தனை? 7:10 ஆக போகுது. வெளிச்சத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா நாங்கள் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் வெளிச்சத்தில். இந்த பாறையில் எப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? இவ்வளவு ஒரு 7:10 ஆச்சு. 7:30 வரை இன்னும் வெளிச்சம் இருக்கும் போல. இங்கே மேற்கு கடற்கரை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த சீசன்லேயே எப்படி இருக்குன்னா சம்மரில் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். நல்லா இருக்கு. அப்படியே உட்காந்து நாங்கள் அப்படியே அழகை ரசிச்சுட்டு இருக்கோம், இயற்கையின் அழகை. எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஒருவேளை இவங்களுக்கு 5:30க்கெல்லாம் வெளிச்சம் வராதோ, நம்ம ஊர்ல வெளிச்சம் வரா மாதிரி இங்க வராது போல. எல்லாருமே அங்கங்க உட்காந்து அவங்க அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே பாறையில உட்காந்துருக்கோம். எங்க பாறையை சுத்தி அப்படியே தண்ணி வந்து போயிட்டு இருக்குது. இது பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது. நாங்க அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 7:30 போல கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். 7:10 ஆகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம், எப்பதான் இருட்டுதுன்னு பார்த்துட்டு போவோமே அப்படின்னு உட்காந்துருக்கோம். பார்ப்போம். மேகத்தை பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. மழை வரும், பெங்களூர் ட்ரிப் வந்து மோசமா போயிடும் அப்படின்னு நினைச்சோம். பட்
ஒர்த்தாக இருக்குது. இது வேற எல்லாம் லைட்லாம் போட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கான ஆள்லாம் இருக்கிறது பார்க்க முடியுது. ரைஸ் இங்கே பாருங்க, கப்பல் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. கடல் ரஃப்பாக இருக்கிறதுனால அது இதாக மாட்டேங்குது. இங்கே இருக்குது பாருங்க, கடல் ரஃப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியல. பாருங்க காய்ஸ், எப்படி இருக்கு இந்த இடம். இங்கேருந்து போக எப்படி மனசு வரும்? அப்படியே இப்படியே சுத்திட்டு இருக்கிறோம். அங்க ஒரு ஃபேமிலி அங்க இருக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா எங்க ஆட்கள் இங்க படுத்துட்டாங்க நல்லா ஜாலியா பாறையில. இந்த பாறை எங்க இவ்வளவு பெரிய பாறையில நாங்க மேல இருக்கிறோம். அதனாலதான் அந்த தண்ணிக்கு நடுவுல அலை வருது. சில நேரம் இப்படி வந்து அலை இங்க வருது, வந்து அடிச்சுட்டு அப்படியே போயிருது. ஒரு சில நேரம் பாறையே முழுக்க அடிக்குது. ஆனா நாங்க எங்க மேல தண்ணி படலை. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. மணி 7:30 ஆகுது. அப்படியே போகலாம். 7:25 ஆச்சு. அப்படியே கிளம்பி போகலான்னு நாங்கள் ரெடி ஆயிட்டோம். கூப்பிட்டுட்டு இருக்கேன், வரமாட்டாங்க பசங்க. கூப்பிட்டு போவோம். இதுக்கு மேலே பைக்கை வேற அங்கே நிறுத்திட்டு வந்திருக்கோம்ல, அது வேற பயமா இருக்கும். அதுதான் போவோம். வாங்க கைஸ், போலாமா? கைஸ் போலாம் வாங்க. ஹோட்டல் ஓகே தான், வாங்க. ஓகே தான். இங்க பாருங்க, இங்க பாரு தண்ணியை பாருங்க, தண்ணியை பாருங்க. மாப்பிள்ள ஓடிடுறா. ஹோட்டல் ஓகே ஆயிடுச்சு. நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம். ஆமா நல்லா இருக்கு. இந்த ஹோட்டலையும் இந்த வீடியோலயும் நான் கவர் பண்றேன். இப்ப போற ஹோட்டல் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். இங்கதான் இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். வீட்டுல பைக்கை இங்க நிறுத்திட்டு வந்திருக்கோம். 2 பேருமே சாவி எடுக்கலையா? அது நல்லது. பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். இது கொஞ்சம் மேங்களூர் ஃபேமஸான ஒரு மிலிட்ரி ஹோட்டல், சிவா மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும்னு ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்கே பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி கொடுக்குறாங்க. கஞ்சி தண்ணினா சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கும்ல, அது எனக்கு பார்க்கையில் ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்துச்சு. எப்படிடா கஞ்சி தண்ணி வந்து வெல்கம் ட்ரிங்காக கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நான் குடித்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாரி அரிசி கிடையாது. இது வந்து கேரளா அரிசி, குண்டாக இருக்கும்ல. எப்படி சொல்லலாம், நம்ம ஊர் ரேஷன் அரிசி மாதிரியும் இல்லை, அதை விட குண்டாகவே இருந்துச்சு. நல்ல அரிசி, நல்லா குண்டு அரிசி. அப்புறம் இந்த வெஜ்ஜில் இதெல்லாம் வச்சாங்க, சைடெலாம் வச்சாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன், நம்மளுக்கு ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் ஒரு இது தவறி வச்சுட்டாங்க. அது பார்க்க இப்போ அந்த பச்சை பயிர் இருக்கும்ல, அந்த பச்சை பயிர் இது வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம், வேட்டையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு இங்கே சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கண்டினியூ பண்ணி பாருங்கள். மத்தி, இது மட்டன் சுக்கா. இது வந்து மத்தி மீன் இருக்குல்ல, மத்தி மீன் சூப்பராக இருக்குது. இதோட மசாலா பாருங்க, நல்லா இருக்குது அந்த டெக்ஸ்டரு. மதியானம் இதில் சாப்பிட்டோம், இப்போ வந்து மத்தி சாப்பிட்றோம். அப்புறம் மட்டன் இது வந்து சிக்கன் சில்லி சூப்பராக இருக்குது. எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நைட்டு தோசை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். பரவாயில்ல, ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். நல்லா இருக்குது அரிசி, இந்த கொட்டை அரிசி, கேரளா அரிசி. கடையில் சாப்பிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு இந்த கடை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் காசு அது கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ சாப்பிட்டதுக்கும் பில்லு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 680 தான். எவ்வளோ சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் சேர்த்து 680 தான். கைஸ், உங்கள் ரிவ்யூ, இந்த கடைக்கு ரிவ்யூ ஒர்த்தா? 680க்கு எவ்வளோ சீப்பாக இருந்துச்சுல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட். மங்களூர் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் ஏதாவது பார்க்க முடியுமா? இந்த ஹோட்டல் பேர் வந்து சிவமா ஹிந்து மிலிட்ரி ஹோட்டல்னு போட்டிருக்கு மேப்ல. ஹிந்து மிலிட்ரி இங்க வந்து சிவம்னு போட்டிருக்கு. இங்க வந்து சிவம் மிலிட்ரி ஹோட்டல்னு போட்டிருக்கு. ஓகே,
கைஸ் அங்கே மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிக்கலான்னு சொன்னாங்க பசங்க. அதனால் அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம். ரிவ்யூ பார்த்த அந்த டீ கடைலாம் பூட்டி இருந்துச்சு. எப்படியோ கடைசியாக ஒரு இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சி, இன்சோமேனியான்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை நல்லா இருந்துச்சு. வந்து உட்காந்தோம். பாட்டு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். இல்லைனா நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் பாட்டு ஓடினதுனால அங்கே பேசுனது கூட எங்களால் இது பண்ண முடியல. இங்கே பாருங்கள், பழைய காலத்து கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கடையில். ஒரு 10 மணிக்கு போகலாங்களா? ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ட்ராவலு. இங்கேருந்து ரூம் நல்லா ஸ்விம்மிங் நல்லா தெரியும். அதே டேஸ்ட் தான் காலையில் வச்சது. இந்த கெஃபேக்கு தான் டீ குடிக்க வந்தோம் மங்களூர்ல. யாராவது வந்தீங்கன்னா இங்க வாங்க, நல்லா இருக்கு. நல்லா தமிழ் பேசுறாங்க எல்லாரும், அங்க இருக்கிறவங்கலாம் நல்லா பேசுனாங்க. நல்லா இருந்துச்சு. இதான் ஷாப், இன்சோமேனியா கேஃபே. நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஒரு டீ 20 rupees. நல்லா தான் இருந்துச்சு. வாங்க. ஏய், ஒழுங்கா ஓட்டுறா, வீடியோ எடுத்துட்டு இருக்கான். தம்பி, உங்க டேடி பாப்பாங்க, கரெக்டா ஓடு. ஏதாவது ஒரு பாட்டுனா நீ சொல்ற பாட்டு தான் பாட முடியும். இது இல்லையா? ஐயோ ஆனந்தமே. இந்த சர்ச்சு சூப்பரா இருக்குடா. கூடான கோடி நன்றிகள். அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட். மங்களூர், இந்த ஊரை எப்படிப்பா லவ் பண்ற நீ? பிடிச்சிருக்கா? ஐ லவ் மேங்களூர். சூப்பர். எல்லா மக்களும் அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. இந்த அன்புக்கு நாங்கள் அடிமை. இந்த ஆறு தாண்டறதுக்கு இந்த பிரிட்ஜு தான். நம்ம அப்போ ஃபெரி எடுத்தோம்ல, அந்த ஃபெரி எடுத்து போய் கிராஸ் பண்ணோம். இப்போ இந்த பிரிட்ஜால் கிராஸ் பண்ணி நம்ம அழகாக பைக் இருக்கிறதுனால ரூமுக்கு போக போகிறோம். 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க சார். 5 ஸ்டார் ரேட்டிங் டிரைவருக்கு பைக்கு வேணா கொடுக்கலாம், டிரைவருக்கு கொடுக்க முடியாதுங்க. சார் வீலிங் பண்ணுவோம் சார் 2 கிலோ. இங்கே போட்டு இருக்கிறதுனால எல்லாம் உள்ள வண்டி போயிட்டு இருக்குது. வந்து தலைவரே வாங்க சார். இப்போ சிக்னலாக இருக்கும் அப்புறம் சீக்கிரட்டே இருக்காது. என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கும். நான் உன்னை கூப்பிடவே இல்லை. தலைவரே சும்மா வீடியோவில் வாங்கன்னு தான் சொன்னேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வாங்கன்னு கேளுங்கண்ணா அப்படி பாட்டு போடுங்க. உரசிடாதையா. வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எங்கெங்க போனோம்னு பார்த்தீங்களா? அந்த பீச், சூரத்கல் பீச் போனோம். அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போனோம்ல, ஒரு மிலிட்ரி ஹோட்டல். அது நல்லா இருந்துச்சு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. நாங்கள் 2 சுக்காலாம் சாப்பிட்டோம். 2 சுக்கா, 2 சிக்கன் சில்லி, அப்புறம் மீன்லாம் சாப்பிட்டோம். ஆனால் பில்லு பார்த்தீங்கன்னா 680 ரூபா அப்படிதான் வந்துச்சு. எங்களுக்கே ஷாக். பில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, சீப்பாக, ஃபுட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக. எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கடைசியில் டீ குடிக்கணும், சாப்பிட்டுட்டு டீ குடிக்கணும்னு தேடி பார்க்குறோம், ஒரு கடையும் இல்லை. அப்புறமா இன்சோமேனியா காஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கேரளாக்காரங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க. அங்கே போய் அவங்களும் நல்லா நம்மள்கிட்ட கான்வர்சேஷன், தமிழ்லேயே கான்வர்சேஷன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் மாரியே தான் ஃபீல் ஆகுது. கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து துளு பேசுவாங்களாமா இங்கே மங்களூரில். ஆனால் அவங்களுக்கே புரியாது. கன்னடா பேசுகிறவங்களுக்கே நம்ம பாஷை புரியாதான். ஆனால் நமக்கு வந்து புரியுது. நமக்கோட அவங்க அந்த தமிழில் பேச ட்ரை பண்ணுறாங்க.
இல்ல மொழி அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. அதனால மங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற ஏரியா, நான் போன ஏரியாலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடையில இருந்து நான் போன பீச்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்களும் புதுசா இது பண்ணுவீங்க. நாங்க பைக் எடுத்ததுனால நல்லா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி பைக் எடுங்க, இல்லைன்னா ஓன் வெஹிக்கல்ல வந்தா கூட நல்லது. அதனால எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களும் அடுத்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது மாத்திக்கணும்னாலும் கூட அது சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போலாமா? வாங்க, பாய் பாய். இத்துடன் உங்களுடன் ஒருவன் கார்த்திக் விடைபெறுகிறேன். நன்றி.